ஆளே இல்லாத கடைக்கு யாருக்கா டீ ஆத்துற அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதை மார்க்கெட்டிங் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? மீட் நெஸ்லே. நெஸ்லே கம்பெனி அவங்களோட காஃபி பிராண்டை ஜப்பானில் இன்ட்ரடியூஸ் பண்ண தான் இருந்தாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய டிப்ஸ்ட்டு. ஜப்பான் மக்கள் இது வரைக்கும் காஃபி குடித்ததே இல்லை. குமார், யார் இவரு? அவங்க எப்பவுமே க்ரீன் டீ தான் குடிக்கிறதுனால காஃபி இது குடிச்சு பழக்கமே இல்லை. இவன் தேர மாட்டான், பிஸ்னஸ் லாஸில் போயிடும் அப்படி இருக்கிற எல்லா கம்பெனியும் கைத்தட்டி சிரிச்சாங்க. நீங்கள் என்ன வேணா பண்ணீங்க, என்ன இதில் விட்டுருங்க. காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு அதோட கர்ஜனையோட பெருசாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு லாங் டேர்முக்கான ஒரு மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் பெரியவங்களுக்கு காஃபி செல் பண்ணுறதுக்கு பதிலாக சின்ன குழந்தைங்களுக்கு காஃபி சாக்லேட் செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால காஃபி சாக்லேட் தானே சாப்பிட்ருக்கோம், காஃபி எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு கியூரியாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த கியூரியாசிட்டி தான் நெஸ்லே கம்பெனி க்ரோ பண்ணுறதுக்கு உதவி பண்ணுச்சு. அந்த டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆன அந்த குழந்தைங்க பெரியவங்க ஆனதுக்கப்புறம் நெஸ்லே காஃபி மட்டும் தான் குடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மார்க்கெட்டிங் நல்லா இருக்குல்ல, ஆனால் நெஸ்லே கம்பெனி இந்த 20 வருஷத்துக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நான் போட்டது கேட்கவே பயங்கரமாக இருக்குல்ல. இந்த மாதிரி மோர் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.